உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார். உங்க மன விருப்பத்தின்படி இன்னைக்கு அவர் உங்களுக்கு கொடுப்பார். சரிங்களாங்க? கொடுப்பாரு. ஆனா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொடுப்பாருங்க. சரிங்களா? மனசுக்கு பிடிக்காத மாதிரி கொடுக்க மாட்டாரு. இந்த சமுதாயம் இருக்குல்ல, இந்த சமுதாயம் உங்க காரை பார்க்கும், உங்களுடைய பணத்தை பார்க்கும், நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கும், உங்க கையில காதுல கழுத்துல நகை இருக்கா பார்க்கும் இல்ல. அதுதான் இந்த சமுதாயம். ஆனால் நம்ம தேவன் இருக்காரே, ஏசு இருக்காங்கல்ல, மனிதனை மனிதனாக பார்க்கிறார். அவர் பார்க்கறதே மனிதனை மனிதனாக பார்க்கிறார். அவனுடைய மனசை புரிஞ்சுக்கிறார். ஒரு மனிதன்னா அவன் மனசுதான் முக்கியம் இல்ல. அந்த மனசை புரிஞ்சுக்கிறாரு. அந்த மனசுல என்ன விருப்பம் இருக்குது அதை தான் கொடுப்பாரு. ஆனா மன விருப்பத்தின்படி கொடுப்பாரு. அதுதான் நம்ம தேவன். சரிங்களாங்க? மனிதனை மதிக்கிறார். மனிதனை மனிதனா மதிக்கிறார். அவன் விருப்பத்தின்படி அவனுக்கு கொடுப்பார். சரிங்களாங்க? உங்களுக்கு கொடுப்பார். அதனால நீங்க கவலைப்படாதீங்க. அவர் உங்களை புரிஞ்சுக்கிட்டாரு. இதுதான் என் பிள்ளைக்கு வேணும். அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. சரிங்களா? நிறைய பேர் நம்மளுடைய மனசுல என்ன விருப்பம் இருக்குன்னே தெரிஞ்சுக்க மாட்டாங்க. கூட தான் இருப்பாங்க, ஃப்ரெண்டா இருப்பாங்க, நம்ம வீட்டில தான் இருப்பாங்க, நம்மளோட தான் இருப்பாங்க. ஆனா நம்மளுக்கே என்ன பிடிக்கும்னு தெரியாது. ஆனால் நம்ம ஏசு இருக்காங்களா? அப்படி இல்லை. உங்க மனசை ஃபுல்லா அவரு புரிஞ்சுக்கிட்டாரு. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது செய்து தராரு. சரிங்களாங்க? நம்ம ரூத் இருக்காங்கல்ல, அவங்க மாமியார் ரூத்தை புரிஞ்சிக்கவே இல்லை. இவளுக்கு என்ன பிடிக்கும், ரூத்துக்கு என்ன பிடிக்கும், ரூத்துக்கு என்ன மன விருப்பம் இருக்கு, அவ அம்மா வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாளா, என் கூட வாழணும்னு நினைக்கிறாளா, கேட்கவே இல்லை. நீ உங்க அம்மா வீட்டுக்கு போமா அப்படின்னு அனுப்பி விடுறா. நீங்க ரூத்து 1:9 அல்லதான் சொல்றாங்க, நீ உங்க தாய் வீடு, உன்னுடைய அம்மா வீட்டுக்கு போயிடு, அங்க போய் கல்யாணம் பண்ணிக்கோனே. ரூத்து ஒரே அழுக, ஒரே பிடிவாதம், முடியாது நான் வருவேன் அப்படின்னா அவங்க மாமியார் கூடயே வந்துடுறான். ஏன்னா ரூத்தோடைய மன விருப்பம் என்னன்னே தெரியல. இவன் என்ன நினைக்கிறாளோ அதை தான் ரூத் மேல திணிச்சா நம்ம நகோமி. ஆனா ரூத்து ஒத்துக்கவே இல்லை. நானும் எங்க அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன், அங்க போய் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் பின்னாடியே போயிட்டா. ஆனால் தேவன் இருக்காருல, நம்ம தேவன் செம்ம நல்லவர். ரூத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. ரூத்தை எப்படி பார்க்கணும்னு அவருக்கு தெரியும். அவரு ஒரு மாப்பிள்ளையை காமிச்சாருங்க. போவாஸ் என்ற ஒரு மாப்பிள்ளையை காண்பித்தார். ரூத்துக்கு அவ்வளோ சந்தோஷம். அவங்க மாமியார் கேட்டாங்க, நீ போவாஸை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு தான் கேட்டாங்க. அவன் நம்ம சொந்தோன்னே சரி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளே போய் கேட்குறா போவாஸ் கிட்ட, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு. கல்யாணமே வேண்டான்னு சொன்ன பொண்ணு கல்யாணம் நீங்க என்ன பண்ணிக்கிறீங்களான்னு போவாஸ் கிட்ட போய் கேட்குறா. தேவன் காண்பித்தார் ரூத்துக்கு. தேவன் ஒரு மாப்பிள்ளையை ரெடி பண்ணி கொடுத்தார், போவாஸ் என்ற மணமகன். அவளுக்கு பிடிச்ச மாதிரி, அவ மனசுக்கு விரும்பின மாதிரி கிடைச்சிச்சு. அப்படிதான் தேவன் உங்களுக்கு கொடுப்பாருங்க. நீங்க எந்த விஷயத்துல என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்க மனசுக்கு பிடிச்சதா கொடுப்பாரு. சரிங்களாங்க? நம்ம ரூத்து கல்யாணமே வேண்டாம்னு நினைச்சாங்க. ஆனால் தேவன் காண்பித்த மாப்பிள்ளையை பார்த்துட்டோன்னே நான் என்னுடைய மனசுக்கு விருப்பம் பிடிச்ச மாதிரி போவாஸ் இருக்காரு, நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. தேவன் அப்படிதான் உங்க மனசுக்கு ஃபுல்லா பிடிச்ச மாதிரி கொடுப்பார் எது கொடுத்தாலும். சரிங்களாங்க? சில பேர்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு ஏதாவது வாங்கிட்டு கொடுப்பாங்க. ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கலர் பிடிக்கலன்னா போட முடியுமா? நம்மளால போட முடியாது இல்ல. நம்மளுக்கு அந்த கலரே பிடிக்காது. சரி அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்களே சொல்லிட்டு வச்சுப்போம், ஆனா போட மாட்டோம். பிடிச்ச கலரு, நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் வந்துச்சுன்னா அதே தான் போடுவோம். எதுக்கு எடுத்தாலும் எங்க போனாலும் அதே ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு போயிடுவோம் இல்ல. அதுதான் மனிதனுடைய இயல்பு. தேவன் அதை உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருங்க. உங்க மனசு அவருக்கு நல்லா தெரியும். உங்க மனசுல என்ன விருப்பம் இருக்குதோ அதன்படி இன்னைக்கு கொடுப்பார். வாங்கிக்கோங்க. உங்க ஆலோசனைகள் எல்லாமே நிறைவேற்றுவார். சின்ன பசங்க பேசுறதெல்லாம் யாராவது கேட்பாங்களா? ஆனால் தேவன் கேட்பாரே. உங்க ஆலோசனையை கேட்கிறார், நிறைவேற்றி தருவார்.
உங்கள் என்னென்ன ஆலோசனை வச்சுருக்கீங்க, என்னென்ன திட்டங்கள் ஐடியா வச்சுருக்கீங்க, அதெல்லாம் தேவன் உங்களுக்காக நிறைவேற்றி தருவேன்னு சொல்கிறாங்க. சரிங்களாங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்க. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க. உங்கள் பிள்ளைங்க மனசை புரிஞ்சுக்கிறீங்க. உங்கள் பிள்ளைங்க மனசில் என்ன விருப்பம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்கிறீங்க. நன்றி அப்பா, சோத்திரம் அப்பா. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் ஏசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கொட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். உங்கள் பிள்ளைங்க ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. ப்ளீஸ்ப்பா, உங்கள் பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்கப்பா. நீங்கள் ஆரோக்கியத்தை கொடுத்தா போதும், உங்கள் பிள்ளைங்க சமாளிச்சிடுவாங்கப்பா. சாமி உமக்கு நன்றி அப்பா. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அங்கே பேர் இல்லைன்னா நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. நாங்கள் அங்கெல்லாம் போக மாட்டோம்ப்பா. தீ எரிக்கிற இடத்துக்கு போய் எங்களை அனுப்புறீங்களா? அங்கெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. எங்களை அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்க சாமி. உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவப்படாத பாவங்களெல்லாம் நல்ல கழுவி எங்களை பரலோகத்துக்கு அனுப்புங்கப்பா. ப்ளீஸ்ப்பா, அதற்காக தான் உங்களை வணங்குறோம். 2வது தடவை நீங்கள் இந்த பூமிக்கு வருவீங்க. அந்த ஒரு நொடியை எதிர்பார்த்து தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இயேசுவை வணங்கி வணங்கி வாழ்ந்துட்டுருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்துட்டுருக்கோம்ப்பா. அந்த ஒரு நொடி உங்களுக்கு ஒப்பாக ஒரு உடம்பு கிடைக்கும். அதை பெற்றுக்கொண்டு மதியமானத்தில் உங்களை பார்க்க, உங்களை சந்திக்க நாங்கள் வருவோம். அந்த தருணம் ஆண்டவரே, நாங்கள் அதை இழந்துடக்கூடாதுப்பா. சுத்தமாக வச்சுக்கோங்க பிசாசு ஆட்சியில் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. அந்தி கிறிஸ்து ஆட்சியில் 7 வருடம் எங்களை விட்டுட்டு போயிடாதீங்க. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. 1000 வருடம் இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம்ப்பா. எங்களையும் கூப்பிட்டுக்கோங்க. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.